ஹாய், எல்லாத்துக்கும் சாப்பாடுலாம் ஆக்கிட்டேன். ஸோ நம்மளோட ஹேர் பேக் அப்ளை பண்ண போகிறேன். நிறைய பேர் இன்னும் நம்மளோட ஹேர் பேக்கை பற்றி ஃபீட்பேக் கேட்டுகிட்டே இருக்கீங்க. அதனால சொல்லவே முடியல. என்னோட ஹேருக்கு நான் 1 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். சரிங்களா, இங்கே பாருங்கள், 1 ஸ்பூன் தான் இருக்கும். கிட்டத்தட்ட இது நான் 4 வாட்டிக்கு மேலே யூஸ் பண்ணலாம். 50 கிராம். இப்போ இவ்வளோ தானே இருக்குது. ஆனால் இந்த பவுல் நிறைய நம்மளுக்கு ஜெல் வரும். தண்ணி தேவையான அளவு தண்ணி கலந்துக்கலாம். நீங்க சாப்பாடு வடிப்பேன் அப்படின்னா வடிகட்டின அந்த கஞ்சி தண்ணி இருக்கும்ல, அதை மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணும் போது இன்னுமே சூப்பரா இருக்கும். சரிங்களா, இந்த மாதிரி ஃபுல்லா அப்படி கறந்துக்கணும், கட்டி பிடிக்காம அதை பண்ணிக்கணும். இப்போ இது நல்லா கலந்தாச்சு. ஸ்கேல்ப்ல அப்ளை பண்ணிக்கலாம். இங்க பாருங்க எவ்வளோ வந்திருக்குன்னு. இந்த அளவுக்கு இருந்தா போதும். நீங்க ரொம்ப நினைக்கிற மாதிரி கெட்டியா எடுத்து அப்ளை பண்ணணும் அப்படியெல்லாம் இல்லை. சரிங்களா, கஞ்சி தண்ணியோட பண்ணும்போது இன்னுமே நம்ம முடிக்கு ரொம்ப நல்லது. நான் ஏன் ரெகுலரா இது உங்களுக்கு அப்ளை பண்ணி நான் காட்டுறேன் அப்படின்னா, ஸோ நீங்களும் அதை பார்த்து நீங்க அப்ளை பண்ணுவீங்கன்னு தான் நிறைய பேர் கால் பண்ணி கேட்டுட்டே இருக்கீங்க இல்லையா. ஃபுல்லா இப்போ மேலெல்லாம் அப்ளை பண்ணிட்டேன். கீழேயும் நம்ம வேர்க்கால்ல இன்னுமே இவ்வளோ இருக்கு. சரிங்களா, ஃபுல்லாவும் இப்படி ஊத்தி ஊத்தி ஸ்கேல்ப்ல படுற மாதிரி அப்ளை பண்ணிக்குவோம். இது நேச்சுரல் தானே, நம்மளுக்கு எந்த சைட் எஃபெக்டும் வராது. இப்போ எடுத்து கொண்டே போட்டுக்குவோம். போட்டுட்டு கிளிப்பு, கேட்ச் கிளிப் மாட்டிடுவோம். மாட்டிட்டு இருக்கிற இது எல்லாமே மறுபடியும் தலையிலேயே அப்ளை பண்றோம். இந்த கீழ் முடி இருக்கு இல்லையா, அதுக்கு எல்லாமே அப்ளை பண்றோம். மேல பட்டுருச்சு, காக்கா ஆகி போன மாதிரி. எல்லாம் தடுமாறிட்டே இருக்கு. சரி, ஓகே காய்ஸ், இங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட நான் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு ஹேர் வாஷ் பண்ணிடுவேன். நல்ல ஸ்மெல்லும் இருக்கு. இந்த இடத்த பார்த்து இப்படி இருக்குன்னு நினைச்சிடாதீங்க. மாத்திட்டேன். ஸ்மெல்லும் பாத்தீங்கன்னா இயற்கையா கிடைக்கிறது. நம்மளுக்கு ஹேர் க்ரோத்துக்கும் நல்லது. இப்போ ஆயில் வச்ச ஹேர்ல தான் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். நிறைய பேர் டவுட் கேட்டே இருக்கீங்களா, அவங்களுக்காக இந்த ரீசன் சொல்றேன். சரி, ஓகே காய்ஸ், இதுக்கப்புறம் ஹேர் வாஷ் நல்லா பண்ணிட்டீங்கன்னா பட்டு போல மின்னும். பாய்.